இப்போ உங்களுக்கு 30 வயசு ஆகுது. உங்களோட ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ், இஎம்ஐ, லோன் பேமெண்ட் எல்லாமே இருக்கு. ஆனால் சேவிங்ஸ் வந்து நீங்கள் எதுவுமே பண்ணல. ஸோ உங்கள் ஃபியூச்சருக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இந்த வீடியோவில் 30 வயசுல இருக்கிற இன்வெஸ்டருக்கு பர்ஃபெக்டான எஸ்ஐபி பிளான் அண்ட் என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து அவங்க அவாய்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கோலை வந்து நீங்கள் செட் பண்ணுங்க. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லலாம், நீங்கள் 20 இயர்ஸ்ல வந்து இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆக போறீங்கன்னா அது வந்து உங்களோட கோலாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அண்ட் வந்து எவ்வளோ டியூரேஷன் வரைக்கும் நீங்கள் பண்ண போறீங்கன்னு வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு சூட்டபிளான எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து பார்க்கலாம். ஸோ 5,000 வந்து மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க 20 இயர்ஸ்க்கு அட் தி ரேட் ஆஃப் 13%. ஸோ நீங்கள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 20 lakhs வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ வெல்த் எவ்வளோ கெயினாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 45 lakhs வந்து கெயினாக இருக்கும். ஸோ டோட்டல் வந்து எவ்வளோ இருக்கும்னா அப்ராக்சிமேட்லி 57 lakhs வந்து கெயின் ஆகும். என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் சேவிங் மட்டும் பண்ணுறது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி அண்ட் அதர் ட்ரேடிங் பாலிசிஸை வந்து பிளைண்டாக நம்பி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. தேர்ட் வந்து உங்களோட சில்ட்ரன்ஸ் அண்ட் ரிட்டைர்மெண்ட் பிளானை வந்து நீங்கள் தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறது.